டேஸ்டான ஒரு மீன் குழம்பு, மீன் வறுவலும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு குழந்தைங்களுக்கானதாகவும் நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். மீன் வாங்கிட்டு வந்தது இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கு. இது இந்த ஊரில் இப்படி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க, பெரிய மீன்களை. அதை குழம்புக்கு தனியாக, வறுக்கிறதுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்புக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மாங்காய், முருங்கைக்காய், புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாங்காய் முருங்கைக்காயை குழம்புல போட போகிறோம். நம்ம போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயை காய வச்சுட்டு இதில் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிக்க போகிறோம். கருவேப்பிலை எவ்வளவு தாராளமாக சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்படி சேர்த்தா தான் கருவேப்பிலை எல்லோரும் சாப்பிடுவாங்க. அரைச்சி சேர்க்கும் போது அது கண்டிப்பாக குழம்போடு சேர்ந்துடும், எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. அதனால் எங்கெல்லாம் நம்ம கருவேப்பிலையை சேர்த்து அரைக்க முடியுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கூடவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது ஓரளவு வதங்கி வந்த உடனே இதில் நம்ம தேங்காயை சேர்த்துக்கிறோம். தேங்காயை ரொம்ப வதக்க வேண்டாம், லேசாக வதங்கினா போதும். வதங்கின உடனே குழம்பு மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் நமக்கு எவ்வளவு தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ அல்லது 1/2 ஸ்பூனோ போட்டு லேசாக பிரட்டின உடனே அதை நம்ம இறக்கி வச்சிடறோம். அடுத்து மீனை வறுத்து எடுத்துக்க போகிறோம். மீன் வறுத்து எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் குழம்பு தாளிச்சிட வேண்டாம், அதை ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா குழந்தைகளுக்கும் நம்ம அந்த குழம்பை கொடுக்கலான்னு சொல்கிறோம். அதனால் ஒதுக்கிட்டு இந்த மசாலாவை அரைச்சி வச்ச மசாலாவில் இந்த முருங்கைக்காயையும் மாங்காயையும் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா, அது வெந்ததுக்கப்புறமா மீனை சேர்த்துக்கிறோம். மீன் கொஞ்சம் வெந்த உடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு 2 பீஸ் மீனும் கொஞ்சமாக குழம்பு எடுத்துகிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறோம். கடுகு, வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து அந்த காரம் இறங்குறதுக்குள்ளே அதில் இருக்கிற வெங்காயத்தை கொஞ்சமாக எடுத்து இந்த குழந்தைகளுக்கு எடுத்துருக்கிற குழம்புல நம்ம ஊற்றிக்கிறோம். ஒரு சின்ன துண்டு தக்காளியும் போட்டு கரைச்சிட்டு இந்த குழம்பு லேசாக கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். தேங்காய் பால் விட்டுருக்குறோம். இது அப்படியே இதில் இருக்கக்கூடிய மீனை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நம்ம அது எடுத்ததுக்கப்புறமா அதில் தக்காளி போட்டு வதக்கும்போது நம்ம மீன் பொரித்த எண்ணெயை கூட அதில் லேசாக சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி அதை குழம்புல சேர்த்துட்டு புளியும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்கிடுறோம்.